இருக்கின்றது. சரி, பின்தொடர்ந்து பார்க்க வேண்டும். வருகிறேன். செல்கிறாளே. சரி, குறுக்கவேல் சென்று பார்க்க வேண்டும். வருகிறேன். இந்த பாவி நாடு வரப்போகிறேன்ப்பா. இதோ மலையின் உச்சின்னு வந்துவிட்டு என்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்கிறேன் அம்மா. ஆமாம், எதற்காக சாக துடிக்கிறாய்? ஐயா, பூமியிலே பெண்ணாக பிறந்து விட்டால் அவளுக்கு இன்பமும் துன்பமும் ரெண்டுமே சேர்ந்திருக்கும் ஐயா. இந்த பாவின் வாழ்க்கையிலே துன்பங்கள் மட்டும்தான் சேர்ந்து இருக்கின்றது ஐயா. அப்படி இந்த பாவிடா எப்படி ஐயா இந்த பூமியில வாழ முடியும்? அதனால இந்த பாவிடா ஆமா, நீ யார்? எந்த நாட்டை சேர்ந்தவள்? ஐயா, நான் யார் எந்த நாட்டை சேர்ந்தவள் என்று கேட்கிறீங்க? அதோ தெரியும், அந்த சத்தியபுரி நாட்டை சேர்ந்தவள் தான் ஐயா. என்ன இது? என்னுடைய நாடா இருக்கின்றது. சரி, தாய் தந்தை பெயரை விசாரிக்க வேண்டும். ஆமா பெண்ணே, உன்னுடைய தாய் தந்தை பெயர் என்ன? என்னுடைய தாய் தந்தை பெயர் தான் கேட்கிறேன். சத்தியசில மன்னன் சத்தியாவதி அம்மையா. என்னுடைய தாய் தந்தை பெயரா இருக்கின்றது. சரி, என்னுடைய பெயரை விசாரிக்க வேண்டும். ஆமா பெண்ணே, போதும் ஐயா, எவ்வளோ என்ன விசாரிச்சு விட்டீங்க. உங்களுடைய பெயர் என்ன? நீங்க எந்த நாடு? உங்க தாய் தந்தை பேர் என்ன ஐயா? என்ன? என்னுடைய நாடா? இதே சத்தியபுரி நாட்டை ஆண்டு வரும் சத்தியசீலர் மன்னருக்கு இளைய மகனாக உத்தமன் என்று பெயர் படுத்தி வைக்கிறேன். உங்களோட பெயர் உத்தமனா? உண்மைதான். இந்த பாவி யார் என்று தெரியவில்லையே. அயல்நாடு சென்று பட்டப்படி முடித்து விட்டு
எனக்கு நேர்ந்த நிலைமையை அண்ணனிடத்தில் உரைத்தார். அவருடைய மனசோ எப்படி புண்படும் என்று தெரியவில்லையே. இருந்தாலும் என் அண்ணனிடத்தில் ஒரு பொய் வார்த்தையை உரைத்துவிட்டு என் அண்ணனை இந்த இடத்துல முதல் அனுப்ப வேண்டும். அண்ணா தங்கா என்ன தங்கா தண்ணி தலைமை பேசிக் கொண்டிருக்கிறாய்? அண்ணா ஒண்ணுமில்லையே அண்ணா. அண்ணா அயல் நாட்டு பட்டு படிப்பு முடிச்சுட்டு இப்பதான் தாயகம் வந்திருக்கீங்க. அதனால சென்று அண்ணாவை பாத்தீங்களா? இல்லை தங்கையா, உன்னதான் பார்த்தேன், அண்ணனை இன்னும் பார்க்கவில்லை. அண்ணனை பார்க்கவில்லையா? அண்ணா அப்படி என்றால் அரண்மனை சென்று அண்ணாவை பார்த்துட்டு வாங்கண்ணா. தங்கா சொல்வது கேள், என்னுடன் அரண்மனைக்கு வந்துதான் ஆகணும். அண்ணா எனக்கு நேர்ந்த நிலைமை என்னென்று கேட்கறீங்க? உண்மைதான், எனக்கு ஒன்றுமாகவில்லை அண்ணா. பாடசாலையிலே மாணவரும் கூட விளையாடி கொண்டிருக்கும் போது மாடிப்படியிலிருந்து தவறி கீழே வந்துட்டுனா, அதனால தலையில சிறிய காயம் பட்டதுனால இந்த ஒத்தியடி பாதியாவே வந்து விட்டேன் அண்ணா. அதனால நீங்க போய் அண்ணனை பாருங்க, பிறகு நான் வரேன். சொல்லுவது கேளம்மா, நீ என்னுடன் அரண்மனைக்கு வந்துதான் ஆக வேண்டும். நான் சொல்லுவதை கேளுங்கள் அண்ணா. தங்கா சென்று அண்ணனை பாருங்க. அடம்பிடி கூடாது, நீ வந்துதான் ஆக வேண்டும். இந்த நல்ல நேரத்துல
நாங்க கணவன் மனைவி தெரியாதாங்க நாய் கூட நல்ல இடம் கட்டி இடம் பார்த்துச்சு இந்த அக்கறை மானியா எங்க போய் அடிச்சு எந்த நேரம் பார்த்தாலும் பின்ன ஏமாண்ட என்ன சொல்றான் நானும் என் போட்டாட்டு தன்னை நிலைமை உள்ள எப்படி வேணா இருப்போம் இருக்கட்டும் பிறந்த வீட்டுல நாய் நாய் எந்த நேரமா ஏறி நாய் எனக்கு ஒரு மாதிரி ஆகுது என்னங்க சொல்றாவ நான் ஆம்பளை இல்ல ஆம்பளையா நீ யார் சொல்ற ஆம்பளைனா ஏன் ஆபரேஷன் பண்ண போறீங்களா ஆமா ஆல்ரெடி பண்ணிட்டு தான் ஆமா ஆமா அப்படியே ஏன்டா இவ்வளவு அவசரமா கேட்கறது விட்டு கேடியா ஓட்டியே கதினி கிடக்கணும் தானே ஆமா நாடகார பேர்ல நானா பண்றானுங்கடா ஆனா போ கரெக்ட் வா எல்லாம் மிட்டான கடகம் தான் சோனி காய்ச்சி மாதிரி என்ன சொல்றவங்கள பத்தி கேவலமா சோனி காய்ச்சி படுத்து தப்பா நினைக்காது நாட்டுல என்ன நடக்குது ஏது நடக்குது கொஞ்சம் கூட சின்ன எந்த நேரம் பார்த்தாலும் தேவடி அவடியா கேட்டிட்டு இருந்தா நாட்டுல என்னையா பண்ணலாம் சொன்னா நானே முன்னாடி சந்தோஷமா போட சரி நான் வாயால பேசுறேன் சூத்தால பேசுவாங்க பண்ண நானி பேசுங்கடா டேய் டேய் ஏன்டா அது எதுக்கு வந்து ஏன்டா கத்துற ஏன்டா கத்துற ஏன்டா கத்துற ஏன்டா கத்துற ஏன்டா ஐயோ என்னடா ஏய் நாச்சி பச்சை கிளி இப்பதான் கண்ணு குத்தி கட்டு போடுறேன் ஏன்டா என்னடா கண்ணுல பாவி தேவடி அம்மன் கண்ணு குத்தி டேய் நீ ஏன்டா குறுக்கு வந்து நின்னு நம்ம கட்டு போடுறான்டா எங்க போய் என்ன ஊர்ல நகரி புத்தூர் ஈசலாபுரம் கண்ணு ஏன்னா கெட்டு போச்சுன்னா நகரி புத்தூர் போகணும் ஆமா எலும்பு எங்கன்னா வந்துச்சுன்னா எங்க போகணும் கோயம்புத்தூர் கண்ணாஸ்பத்திரி பூஜாபியா 100 கண்ணு தினம் லேசாக தான் படிச்சுப்பா அது ஒன்றுல குதி விடுவேன் கண்ணு தான் எழுதி போகிறான் நெடுக்க போகுது போடா யாரா யார் அது சொல்ல சொல்லி கண்டே நல்ல நீங்க வரவா சரி இரா கீழடா கீழ ஒரே ஒரு அடி இடுப்புல அவங்க வாத்த தாயா இருப்பாங்க என்னங்க பாருங்க விட ஐயா பாடு பாடு அந்த நேரம் ஓடி அத்தாடி பாடு உள்ள போயிடு ஐயோ ஐயா போடா உள்ள வராமடா பாய்ங்க கத்துக்கினா நம்மள வீட்டுக்கு அனுப்பிச்சிடணும் போறாமடா என்னத்த நீ இறங்கி நீ ராகத்தை காலையில அந்த நேரம் அது கத்துறியா பாடு 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 எதுக்கு வந்து கேட்கல நீ கூடும்போது வந்தா போதும் சரி அந்த நேரம் கஸ்மான போய் அந்த நேரம்
அதுல கூடுமோ எனக்கு சொல்லுங்க. முத்து மாரியம்மா தாயே, நீ கோயில்ல இருக்கிறியோ, லீவு போட்டு நீ ஏறி வேலைக்கு போட்டு இந்த தேவடியாளுக்கு கூலி கொடுத்து ஏறி ஏன்னா அவசரமா வந்து என்ன காரணம் ஏன்னாக்கா அதுக்காக அதை விட்டு சனிய முடிச்சவனே, எவனுக்கு வாக்கப்பட்டவனே, விருந்தாளிக்கு பிறந்த பையா, தேவடாளுக்கு தேவசம் கொடுத்த பையா, எதுக்குடா வந்துட்டு அட பௌர்ணமி, அட அமாவாசை, அட கிருத்திகை, நாளைக்கு எங்க ரூட்ல தானே வண்டி போகுது, எங்க வீட்டுக்கு வந்து போவோம். எங்க அம்மாவை கேட்டு தெரிஞ்சு போவோம். கோயம்புத்தூர் வந்து விருந்தாளிக்கு போனது, அம்மாங்கனுக்கு போனது, அப்பா அங்க போனது, திருடனுக்கு போனது. முக்கியமான சமாச்சாரம் ஏன் ஓடி அந்த அவசர அவசரமா அது நீ எங்க விட்டு இறங்கி வேண்டியமான உன் ஜாபத்துக்கு பண்ணி என்ன சொல்றான் உன் தம்பி வெளிநாட்டுல படிச்சாரு உத்தம வந்துட்டாரு. நலமாக இருக்க வேண்டும் தம்பி. நல்லா அண்ணா தம்பி. ஆமா, இது என்ன கல்லா இல்ல சிலையா இருக்கின்றது? பாய் குத்துக்கள் மாதிரி பக்கத்துல நின்னுங்க. நீ எப்படி நான் வெளிநாட்டு போய் இப்பதான் நான் வந்துக்கிறோம். சம்சாரம் எப்படிக்கிறா உன் பிள்ளைங்க எப்படி கேட்கல கண்ணு தேவடியா மேல போது கல்லால் வடித்த சிலையோ என்று நினைக்கின்றாய். உண்மைதான் அண்ணா. கல்லமில்லை சிலையமில்லை, இவள் தான் கற்சிலை. எனக்கு மனைவி அண்ணா. அண்ணி அண்ணி என்னுடைய அண்ணியா? அண்ணி என்ன அப்படிலாம் தவற நினைக்க வேண்டாம். வணங்கும் போது ஆசீர்வதிக்கும் போது கீழே குனிந்தாள் அல்லவா, மேலாடப்பட்டது நழுவி விழுந்து. அண்ணா அச்சாம்பாரி ஆந்திர பல்கி. ஆமா, நம் தங்கை முத்தாளிகை எங்க அண்ணா? தண்ணி கொடுறா. ஐயோ, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு புருஷன், தண்ணி கொடுத்துறா. உங்களுக்கு மட்டும் ஒரு புருஷன், நான் மத்தவங்க நான் ஏழு புருஷன். தண்ணி கொடுறா. தலைப்புடி தேவையா? ஏய், நெஞ்செல்லாம் ஊத்துறா. அண்ணனுக்கு நெஞ்சோலி, எங்க அண்ணனுக்கு தண்ணி குடுறானா, நீ எடுத்துட்டு வந்து நீ குடிக்கிறிய? அந்த வழி போய் இந்த வழி ஏறி இவ்வளவு வேகமா வர எனக்கு தண்ணி தாங்க இருக்குது. நெஞ்சு வலிக்குதுடா. நெஞ்சு மட்டும் தானே வலிக்குது. ஐயோ மைத்துரே, தங்கச்சி பத்தி கேட்காதீங்க, அந்த பாவி பத்தி கேட்காதீங்க, அந்த சதிகாரி பத்தி கேட்காதீங்க, அந்த ஆசகாரி பத்தி கேட்காதீங்க, அந்த மாசகாரி பத்தி கேட்காதீங்க. என்ன மான பத்தி மரியாதை பத்தி கௌரவ பத்தி எல்லாமே போயிடுச்சு. அண்ணி டேய் எவனே இந்த சாணி பிடிச்சவனே, அட பாவி தொத்துவ முண்டமே, அட வலு வாயா, அட திக்கு வாயா, அட வாயில தர்ம போட்டு கொளுத்தா என்ன போட்டு கொளுத்திட்டு போறா. என்னுடைய தங்கை கேட்டவனே ஏன் நீ அண்ணா அதிர்ச்சி ஆகுறேன் வந்துச்சு. உங்களுடைய தங்கை எழுதுறமா தவறு செய்தா, உங்க அண்ணனுடைய கௌரவத்துக்கே 70 அடி கொடுத்துட்டா. உங்களுடைய தங்கை ஆண்டு தினம் கல்விச்சாலைக்கு சென்று கல்வி கற்பித்து வருவது வழக்கம். இன்றைய தினம் கல்விச்சாலைக்கு சென்றால் கல்வி கற்பித்திருக்கிறாளா இல்லையா என்று பாடப்புத்தகத்தை திறந்து பார்த்தேனா, பாடப்புத்தகத்தை திறந்து பார்க்கும்போது பாடப்புத்தகத்தில் ஏதோ ஒரு ஆணுடைய புகைப்படம் இருந்தது. பாவி உத்தமின்னு சொல்றேன் நான். அப்படி சொல்லு. அது மட்டும் இல்ல மைத்துனா, அந்த பிள்ளை யாருன்னு சொல்லுமா, நான் உனக்கு அவரையே உங்க அண்ணன் கிட்ட பேசி திருமணம் செய்து வைக்கிறேன். உங்க அண்ணன் ஒத்துக்கலாம் கூட, உங்க அண்ணன் காலில் விழுந்து திருமணம் செய்து வைக்கிறேன் சொல்லணே. அதுக்கு இந்த பத்திரிகை பார்த்து, இந்த உத்தமையை பார்த்து, அது போடி ஜாஸ்தி அடி பேசி அடி விபச்சாரின்னு சொல்லிட்டாலே. ஒண்ணு வந்து எப்ப இந்த அரண்மனையில காலி எடுத்து வச்சாங்களோ லட்சுமி தாண்டவா. மைத்துனா
அது மட்டும் இல்ல மைத்துனா, ஒரு பெண்ணாகப்பட்டவள் உயிருக்கு மேலாக எதை கருத வேண்டுமோ அப்படி கற்பையா எழுந்து மூன்று மாத உண்மைதான் தம்பி அண்ணி சொல்லுது அத்தனை உண்மைதான். ஆமா, அண்ணி வேலை பீ வராது போய் வராதுடா போய் வராது. அப்படியேடா நீ வரும்போது தங்கையை சந்தித்தாயா? அண்ணா வருவரை தங்கையை சந்தித்தேன், அரண்மனைக்கு அழைத்து வந்திருக்கிறேன். குட்டி வா, அவள் தவறு செய்யவில்லை என்றால் உண்மையாக என்று உரைக்க வேண்டும். அவளை கூடுவா. அவள் தவறு செய்யவில்லை என்றால் இந்த மன்றத்தில் நின்று நான் கற்பால் கலக்கப்படவில்லை, யாரிடத்துல தவறாக நடந்து கொள்ளவில்லை இருக்க வேண்டும். உண்மைதான் அண்ணா. மடியில கிணறு இருக்க வச்சுதான்ற வழியில பயம். உண்மைங்க. இப்ப ஏன் பயந்துன்னு வர்றாவோ? தவறு செய்திருக்கிறதா பயந்து வர்றா. அதனால அவளை கூப்பிட்டு கேளு. அந்த கற்பில் கலங்கப்பட்டு அவள் நிறைவாத கர்ப்பிணியாக இந்த 3 மாத கர்ப்பிணியாக காரணம் யாருன்னு கேளு. யாராக இருந்தாலும் ஆட்சியில நீதி நேர்மை சரிசமா யாரா இருந்தாலும் அவனுக்கு திரும்ப ஒரு குறிகாரன் அவனுக்கே கட்டி கொடுக்கா. குறிகாரன் கொடுத்து எனக்கு கொடுங்களையா? மூஞ்ச நகர் நாய் நீ போறான். சும்மா அவன் யாராக இருந்தாலும் அவனுக்கே அவளை திருமணம் செய்து வைக்கிறேன். அவளை கூப்பிட்டு கேளு. ஒண்ணு வரைக்கும் பாரு, இல்லன்னா அவன் நம்ம நாட்டில இருக்கக்கூடாது. அப்படி ஆகட்டும். சரிங்க. என்னடா ஐயோ ஒரு வார்த்தை உண்மை சொல்லுதுன்னா உன் மச்சனை புள்ளியோ உன் கணவரை நார் மாட்டை கீக்கிற மாதிரி கீச்சு கடை ஐயோ மனமே பொருள் கம்மு நின்று நீ மகாராணியா போற. ஆமா, அந்த கூட்டு கொடுத்த பையன் ஒன்னும் ஒருத்தன் வந்தார. அப்படிதான் சொல்லாதே. அண்ணாண்டா வேலை வந்தான். டேய் அண்ணா ஆள வந்தா பாவி ஏதோ ஒன்று வந்து ஆள வந்தா அவன் மகாராஜா மன்னராக போறான். ஆமா, நான் உள்ள கொடுக்குறது எனக்கு என்ன இருக்குது? டேய் உன்னை கவனிக்காம விட்டுடுவான். டேய் உனக்கு தான் தேவையானது எல்லாமே கொடுக்குறேன். நின்னா நிக்க முடியல, உக்காண்டா சாப்பாடை பசி எடுக்கு சாப்பாடு உட்கார சாப்பிட முடியல. ஐயோ கண்ணு எரிது போய் படுக்கிற தூக்கம் வரல. எதுக்கு காரணம்? என்ன காரணம்? ஜென்மத்தை சீப்பால வாரம் அந்த காரணத்துக்கு பையா நல்ல கதைக்கு போவியா? உன் வயசுக்கு தகுமாதுனா உக்காந்துக்கிறோம். மொத்த பேர் சிரிக்கிறாங்க. சக்கால் தெரியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாவா? படு வேண்டா. யாரும் இல்ல, நம்ம தான் தனி. அவன் பாக்குறான். நம்ம நானும் பாத்துட்டேன். ஏண்டா பாருங்க எடுத்துட்டு எப்படின்னா அஞ்சா வேற எடுக்கிறாங்க. நேரா உங்க வீட்டுக்கு போ. கோத்தா இருப்பா பாரு. கோத்தால கூட படுக்க வை. ஆத்தா என்ன செஞ்சிருப்பேன். எங்க அம்மா தான் சேர்த்துட்டேன். ஏண்டா கொஞ்ச நேரம் இருக்குதா? பெத்த தாய் இருந்தா செய்திருப்பேன் சொல்ற பாய். பாயா போட்ட பசு வாயிலும் சொல்லுவாங்க. அந்த பசு நானே இருக்கிறேன். மண்ணை துண்டுத மனுஷன் துண்டுமான்னு சொல்லுவான். அந்த மனுஷன் நானே மனுச்சு வச்சு ஆண்டவன் சொத்து ஆளுக்கு ஒரு குத்து வா. ஆமாட்டா, ஆளுக்கு ஒரு குத்து வந்து குத்து பூஜை வைக்கலையா? ஏய் ஏண்டா இன்னும் கைப்பற்றக்கூடிய காரியங்கள் நிறைய இருக்குது. நீ ஒழுங்கா என் கூட இருந்தா வச்சுக்க. அம்மாவோட நான் பின்னாடி கவனிக்கிறேன்டா. பின்னாலியா என்னடா ஆச்சு? தகா 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 நமக்கு ஆகிப்படாது. ஏன்டா ஒரே தர கவனிச்சோட முன்ன கவனிச்சு. மூதாவி மூதாவி 4 மணிக்கு மேல உன்னை வெடிகாலம் கொட்டா பின்னாடி கொட்டா பின்னாடி கவனிக்கிறேன். வாடா உள்ள ராசியில பழகுதுப்பா. அது ஏதாவது பொட்டிக்கா இருந்துட்டு ஏதாவது போட்டுப்பாங்க. அதனால ராசி காலை கட்டுதான்.
என்னன்னா உன்னிடத்தில் ஒரு ரகசியத்தை கேட்க போகிறேன். ரகசியம் கேட்க போறீங்களா? ஆமா. என்ன ரகசியம்? என்னிடத்தில் நீ உண்மை மட்டும் தான் பேச வேண்டும். அண்ணா, உங்களோட தங்கை எப்போது உண்மை மட்டும் தான் பேசுவேன். என்னென்ன ரகசியம்? தங்கா, நான் சொல்றேன். பள்ளிக்கு சென்று நல்ல முறை பறித்து வந்தாயா? அண்ணா, பாடசாலைக்கு சென்று நல்ல முறையில் படித்து வந்தேன் அண்ணா. ஆமா, நீ படிக்கும் புத்தகத்தில் ஒரு ஆடவன் புகைப்படம் எதுக்காக வைத்துக் கொண்டிருந்தாய்? நான் படிக்கின்ற புத்தகத்தில் ஆடவர் புகைப்படமா? உண்மைதான் அண்ணா, நிறுத்துங்கண்ணா. அவன் யார் என்று ரொம்ப என்னிடம் சொல். விளையாடாதீங்கண்ணா. சொன்னதை கேளம்மா. உங்களுக்கு எப்போதுமே விளையாட்டு புத்தி தானா? நான் ஏன்னா ஆடவர் புகைப்படம் வச்சிருக்க போறேன்? இது விளையாட்டு இல்லம்மா. தங்கா, அந்த ஆடவன் யாரம்மா? யார் என்று சொல்லிவிடு. அவனுக்கு நான் உனக்கு திருமணம் செய்து முடிக்கிறேன் தங்கா. அண்ணா, அவன் யாரென்றே தெரியாது. என்னுடைய பாட புத்தகத்தில் அந்த ஆடவர் புகைப்படம் எப்படி வந்ததுன்னு தெரியாதுண்ணா. ஆமா, வயிற்றில் 3 மாதம் கர்ப்பமா இருக்கின்றது. அதுக்கு காரணம் யார்? தங்கா, உண்மை கூறிவிடு. நான் 3 மாதம் கர்ப்பிணியாக நான் இருக்கின்றன. உண்மைதான். இதெல்லாம் உறுத்தது யார் அண்ணா? அண்ணனும் அண்ணிதான். அண்ணனும் அண்ணியா? உண்மைதான் தங்கா. அண்ணா, யார் என்று சொல்லிவிடு. நான் சொல்லுவதை கேளுங்கள் அண்ணா. தங்கா, அண்ணி அண்ணின்னு ஒருத்தி வந்திருக்கிறாளே, அவன் சொல்லும் வார்த்தை கேட்காதீங்கண்ணா. சீ, வாயை மூடு. உண்மையை சொல்ல முடியுமா முடியாதா? அடி நாட்டை விட்டு நாட்டடி.
இந்த பாவி சொல்லு வார்த்தை கேளுங்களா. சீ, இன்னொரு முறை அண்ணா என்று உன் வாயால் என்னை உரைக்காதே. சீ, அண்ணா உங்களுக்கு எனக்கு யாரும் இருக்கிறாங்க. நீங்களோ பெரிய அண்ணன் மாரி என்னை சாப்பிட்டு சின்னஞ்சிறு வயது முதலிருந்து தலைவாரி பூச்சூடி பாடசாலைக்கு போய் வாம என்று முன்னே விட்டு பின்னே அழகு பார்த்தவர் அண்ணா. வெள்ளி கிண்ணத்திலே அமுது ஊட்டி என்னை சீராட்டி வளர்த்தவர். உங்க மார் மீது தோல் மீது என்னை போட்டு வளர்த்தவர் அண்ணா. நீங்க என்னை எப்போதுமே சின்ன எறும்பு கடிச்சாலும் அது தாங்கக்கூடிய சக்தி எனக்கு கிடையாதுண்ணா. அப்படி இருக்கும் போது துடிச்சு போயிடுக்கலையாண்ணா. இன்னைக்கு இந்த தங்கச்சி இப்படி சாட்டை கொண்டு வேட்டி அடிக்கிறாயே. சீ, அண்ணா என்று இன்னும் ஒரு முறை உரைக்காதே. சீ, நாட்டை விட்டு புறப்படு, என் முகத்திலே உரைக்காதே. சீ, என்னை விட்டா எனக்கு யாரும் கிடையாது அண்ணா. அண்ணா போது நிறுத்துக்கடா. அரண்மனையில அண்ணின்னு ஒருத்தி வச்சிருக்கிறாப்பர். அவளோட சுயரூப தெரியும் போது இந்த தங்கை நினைப்பு வருகிறேன்னா அப்போது இந்த தங்கையை தேடி நீங்களே வருவீங்க. சீ, புறப்படு. உன்முகனித்து விட்டாரா? எவ்வளவு அடித்தாலும் உண்மை கூறவில்லை அண்ணா. அடித்து இந்த நாட்டை விட்டு துரத்தி விட்டு எல்லவடா தம்பி. சபாஸ் சபாஸ். பலே பலே. தம்பி உடையான். சத்தியபாணிக்கு குறையாது. தம்பி உடையான். சத்தியபாணி குறை இல்ல. பாயுங்க பாயுங்க. ஐயோ அப்பா, ஒரு குத்து மண்ணி எடுத்து போறானுங்க. மண்ணு கோயிலான ஒரு அது காப்பி போங்க. அது 180 ரூபா சொல்றாங்க. ஏண்டா பாய் ஓசல் தான் ஏதுல மண் அடிச்சாருங்களா? ஒரு 10-20 கொடுக்கூடாதா? நான் தம்பி உடையான்னா உடையான்லடா. தம்பி உடையான் படைக்கஞ்சான். நீ மாட்ட யாரு உடையாத்தானே? சின்ன ஒரு விண்ணப்பம். என்ன? உங்க அப்பா ஒரு சக்கரை ஒன்று வச்சுக்கிறாரு, சுத்தி விடுறாரு.
அந்த சாக்கரத்தை கொடு. நீ எப்படி சால் ஏறி பண்ணி வச்சுட்டா பானை பண்ணுவா? இல்லைங்க அகில் செய்வாரு. அது இல்ல, ஒரு புடி மண்ணு கூட வச்சு எடுக்க மாட்டேங்க. அவர்தான் அப்படியே போய் மண்ணு வச்சு அந்த வேலையே முடியாதானே வெள்ளக்கான நாட்டை விட்ட கூடான். வெள்ளைக்கான வெளியேறினா அந்த வேலை செய்ய தெரியாது. என்னவா என்னய்யா இது? எத்தனையோ மிஷினை கண்டுபிடிச்சோம், எத்தனையோ ரோபோ கண்டுபிடிச்சோம், என்னென்னோ பண்ணி பார்த்தான். அவனால கையில் சட்டி பானை செய்ய முடிச்சான்னு கேளு. என்னடா பாருங்க அவ்வளவு வேலை இருக்குது. உலகத்திலே முதல் விஞ்ஞானி யாருன்னா சட்டி பானை செய்யற கொசம் தான்டா. கூட நீங்க அக்குனுடா பாருங்க அதான் மெதுடு காட்டுறீங்கன்னு நினைக்கிறேன். ஏய், ராவலில் போய் ஏரியில் மண் அடிச்சு வந்துடுவானுங்க. தம்ம மண்ணு தான் காப்பி பொங்காது. 185 ரூபா கேட்டாங்களா? இப்போ உடையாரன்னு சொல்லி கேட்டேன். உனக்கு கேட்டாங்களா? மாமனார் உங்க மாமனார் சகரம் வச்சுக்கிறாருமா. சுத்தி விட்டு அவரு குடிக்கிறாரு. அது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதில் உட்காந்து விளையாடணும். அந்த சக்கரம் வச்சுக்கோ. எனக்கு உண்மையாலுமேங்க நீ சொன்னாலும் சொல்ல பெரிய மேகரை நான் கொசம்ன்றது. போடாடே போடாடே போடாடே. எல்லாம் சரி தான். வாங்க நாட்டு வந்து கொடுக்காத போக போற. அதான் எனக்கு 500 ரூபா. அவ்வா தப்பு சொல்லல. நீ 500 ரூபா கொடுத்து சாலுங்கிறதுக்கும் பையன் எல்லாத்தையும் எங்களை சொன்னேன். அட்வான்ஸ் கொடுத்துட்டு நான் செஞ்சு வச்சுட்டேன். நீ ஏன் எடுத்து போல? அதான் மாறி போச்சு நாள். பையன் எடுத்துன்னு வந்தது உண்மைதானே? வெளியே சொல்லி தம்பி நாங்க ஆமா மூட்டை கட்டி ரெடியா வச்சுட்டு நாட்டு விட்டே போறானுங்களா? யாரு போக கூடாது. ஏன் காலைல 5 மணி ஆகட்டும். இல்ல அவங்க கிளம்பிட்டாங்களா? ஏய், யாரு போற யாரு போற? ஏய் ஏடா நேரு மோத்த போற கம்மிங்களா? ஏடா போற ரோட்ல போற எதுக்கு தண்டனால மாதிரி மாத்த மாதிரி. ஏய் இருடா பாய்ங்க சொல்லி பாத்தீங்க. மண்ணரான மோர் விட்டு வரா. ஏய் எத்தி தால்மே வந்து ஏண்டா மன்னராண்டா என்ன விடுற? மோர் விட்டு வர இருக்குடா. மோர் விட்டாங்க. ஒரைட் வாவ் என் பொண்டாட்டி தூக்கி வரடா. நான் முன்னாடி போறேன். பொண்டாட்டி நான் தூக்கி போறேன். ஏய் முன்னாடி போயிட்டா பாரு என்னடா. என்னடா மோர் விடாத. மோர் விட்டாங்க சாப்பிட்டா. முறையிட்டு வரேன். நாட்டு மங்கள மூட்டை கட்டின நாட்டு மக்கள் நம் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு காரணம் என்ன? ஏன்னு இருக்குங்க. என்ன காட்டுல இருக்கிற மிருதங்க வந்து நாட்டுல இருக்கிற பயிரெல்லாம் அழிச்சு விட்டான். தான் உனக்கு இழப்போம். நீ பாடினாலும் அடிக்கணும், நீ பாடினாலும் டொங்கு தரணும். அப்போதான் என்ன மோசம் பண்றானே. நான் பாட்டு பாடுறேன். மண்ணு மக்கள் இளையராஜா விட உங்களுக்கு தோத்துருவாரு. அவரே ஒரு நாள் உட்காந்து பாரு போட்டாரு. உண்மையில என் பூத்த நடராத்துல அவர் ஒன்று சொல்லிட்டு போனார் தெரியுமா? எங்களை சினிமா நடிகை டிராமா நடிகை தான் திறமை. நீங்களே பேசுறீங்க, நீங்களே பாடுறீங்க அப்படின்னு எங்களுக்கு பாராட்டு பரிசு கொடுத்துட்டு போய்கிறார் இளையராஜா. இந்த மிருதம் காட்டினா உங்களுக்கு இழப்புமா? அது எனக்கு தான் மோசம். என் பாட்டுக்கு அடிக்கல போவேன். போட்டிக்காரு பாரு பாக்கு செத்த புள்ள மாதிரி அவரா அவர்கிட்ட போக கூடாது. கானகத்துள்ள மிருகங்கள் ஓடி வந்து நாட்டில் உள்ள பயிர்களை நாசம் செய்கிறது. அதனால் நாட்டு மக்கள் சாரசாரியாக குடிபெயர்ந்து மூட்டை கட்டானுப்பா கிளம்புறானுங்க. இவ்வளவு நடக்க அமைச்சர் ஆள இந்த கூட்டி கொடுத்து போயினா. சரி சரி என் மச்சான்டா. யாரு மச்சான்? வேலை வந்தான். வேலை வந்தா டேய் யாரா சாவறதே? நான் மட்டும் அந்த மாதிரி ஆளா இருந்தீங்க நீங்க கேட்டுருந்தீங்கன்னா அப்படியே குடுக்கணும். கடைக்கு போயிருப்பேன். 4 நாள் எடுத்து கொடுத்து வெள்ளமோ வாய்ப்பு வாங்கி துண்டி சேர்த்துருப்பேன். வெள்ளமும் வாழைப்பழம் சாப்பிட்டா செத்துருவியா? ஒன்றும் தேவையில்ல. வெள்ளமும் வாயை பார்த்தா கூட கொஞ்சோண்டு மலைக்கா போ. உடனே என்ன பிரச்சனை சாப்பிட்டு ஒன்றாவாது. நீங்க வேசி கூட கொடுங்க. நான் கொடுக்குறேன். நான் தப்பா பேசுறேன்னா தப்பா பேசுனா தப்பா பேசினா தகுந்த தண்டனை கொடுங்க. யாருமே கொடுக்காத தண்டனை கொடுக்கணும். ஆமாங்க ஓட்டமா ஓடுங்க. பீ வாரி முன்னு என் மூஞ்சி மேல மூஞ்சி தண்டனை கொடுத்துட்டு போங்க. நான் வேற மாரி ஏன்னா ஜல்லிக்கட்டு வேற போயிடியாட்டேன்ட்டு மூஜியாகி அமைச்சரே இளவரசே நாட்டு மக்கள் அனைவரும் குடிபெயர்கிறார்கள். காரணத்தில் விலங்குகள் ஓடி வந்து நாட்டில் உள்ள பயிர்களை நாசம் செய்கிறார். நாட்டு மக்களை கண்ணு போல் காப்பது நம்முடைய கடமை. இருந்தாலும் இப்போது நான் ஒருவனாக சென்று போரிட்டு அண்ணா நில்லுங்கள். அண்ணா காட்டுக்கு வேட்டையாட நான் புறப்படுகிறேன். நான் சொல்லுங்க, உனக்கு காட்டை பத்தி ஒண்ணும் தெரியாதுடா. நான் காட்டாண்டங்க இருந்தோம், எனக்கு எல்லாம் தெரியும். ஆமா அப்படியா? சொந்த ஊர் எங்க தான்? சூர்லூர்பா. இளவரசே சூர்லூர் ஓடையாத்தான் இப்ப செகுடிக்கு மும்பாய்க்கிறான். சங்குலிக்கு அப்பா பொண்ணுதாங்க, புள்ள பொண்ணுதாங்க தான். அங்க மல்லூர் கோயில் வச்சு போஸ்ட் ஒட்டி அங்க இந்த ஊருன்னு சொல்ல தேவையில்ல. இங்க அகல் வித்துக்கு அந்த சைக்கிள் என் மானத்தை வாங்கறதுக்கு மாடமான வாரியா இல்ல நாடகம் நடிக்கிறதுக்கு வாரியா? இல்ல நான் விளம்பரம் பண்றேன்.
இளவரசே கானகத்தில் உள்ள விலங்குகள் பற்றி உனக்கு தெரியாது. வேட்டையாட முறையை என்னவென்று அறிய வேண்டும். இப்போதான் வெளிநாட்டில் வந்திருக்கிறேன். நீ ஓய்வெடு. நானும் மாவீரன் ஆகிய அமைச்சர் இருவருமாக சென்று இளவரசே நீங்கள் இருவரும் போக தேவையில்ல. நான் சென்று கொடிய மிருகங்கள் நான் அழைத்து வருகிறேன். ஐயா 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 அவர்களே நீங்களும் போக கூடாது. அண்ணா நீங்களும் போக கூடாது. இளவரசர் நீங்களும் போக கூடாது. நீங்க யாரும் போக தேவை கிடையாது. நீ என்ன போறியா? நானும் போறேன். டேய் யாரவன்? அப்படி என்றால் கொடிய மிருகங்களை அழிப்பது யார்? ஆமா ஆமா நான் போறேன் இருங்க. நல்லா ஏமாத்திட்டு போடுங்க. யா. நான் காட்டுக்கு போனா என்ன நம்பி 3 ஜீவன் ஊட்டப்படுத்துவீங்கன்னா அதுக்கு யார் பதில் சொல்லுவான்? யார் யாரு? என் முண்டாட், என் சம்சாரம், என் ஒழிப்பு. டேய் டேய் அனைத்தும் ஒன்றுதான். ஏய். அமைச்சரே நாம் இருவரும் சொல்ல வேண்டும். கட்டளை என்னங்க வெளிநாட்டில் வந்திருக்கிறேன். ஏன் மொண்டாயிடுறா? அடா அப்பா உனக்கு பொண்டாடாது ஊர்ல பொண்டாடா நீ எனக்கு சரி கட்டளை எனக்கு என்னோட தம்பியாகப்பட்ட வெளிநாட்டுல தான் வந்திருக்கிறான். அப்படியா? அங்க உணவு வகைகள் எப்படி இருந்ததோ நீ சமைச்சு போற அறுசுவையான உணவுல உன்னை விட அவன் ஒரு சுட்டு பெருத்திருக்கணும். ஊர் சோறு இப்பதான் ஆரம்பிச்சு அப்படி இப்படி இருந்தாலும் அனுசரிச்சு அதுக்கு அந்த மாதிரி சாப்பாடு செஞ்சு அப்படியா? எனக்கு ஆமா சித்திரை பொந்து கொஞ்ச நாள் தான் நான் ஆடி வரத்தங்காட்டி பெருத்துருவான். பெருக்கு போறான் பாரு இப்போ எனக்கு அப்படியே எடுங்க மைத்துனா கச்சிலை கச்சிலை என்னன்னா போடு அருமையான உணவு. என்ன உணவு? 2 இட்லி போடு. 2 இட்லி ஒரு ஓட்ட வடை. அண்ணா ஓட்ட வடை போடுவோம் மெது வடை போடுவேன். ஓட்ட வடை ஓட்ட வடை தான் போடணுமா? சரிண்ணா ஆகட்டும். அப்படியே கட்டணும். அண்ணி சீக்கிரமா வாங்க அண்ணி. மைத்துனா அயல்நாட்டுல இருந்து வந்திருக்கிறீங்களே, அயல்நாட்டுல சாப்பிட்டு சாப்பாடு வாய்க்கு ருசி இல்லாம உப்பு சப்பு இல்லாம இருந்திருக்கும். ஆகையாலே அண்ணி அரண்மனைக்கு அழைச்சி சென்று அது சுவை உணவு அதுக்காக சமைச்சு போடுற வாங்க. அப்படியே இது போல சாப்பாடு எங்கேயுமே சாப்பிட்டதே இல்லை அண்ணி. ஈடுபாடு உணவை எங்குமே அருந்தியதில்லை. உண்மைதான். அப்படியா? உண்மைதான் அண்ணி. மைத்துனா அண்ணி அண்ணி வயிறு ரொம்ப சாப்பிட்டேன், எனக்கு உறக்கம் வருது அண்ணி. மைத்துனா அண்ணி உறக்க வருதா? உண்மைதான். உண்ட மயக்கம் தொண்டனை கொடுத்து சொல்லுவாங்க பெரியவங்க. உண்மைதான் அண்ணி. உறங்கிட்டீங்கன்னாக்கா காரியமே கெட்டுடும் போலக்குதம்மா. ஐயோ அண்ணி. இருந்தாலும் நீங்களும் அயல்நாடுக்கு சென்றவர்கள், படித்தவர், பண்புள்ளவர், பல பட்டங்கள் இருந்தவர். உண்மைதான். இருக்கும்போது உங்களிடத்தில் நான் ஒரு 3 கேள்வி கேட்க போறேன். அண்ணி 3 கேள்வி என்ன? 1000 கேள்வி கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன். கரெக்டா பதில் சொல்லுவீங்களா? கரெக்டா சொல்லுவேன் மைத்துனா அண்ணி. இது சாதாரண கேள்வி மட்டும்தான், சும்மா விளையாட்டுக்கு கேட்கிற, புரியுதா? தவறு கூடாது. சரிங்க அண்ணி. ஏன்னா நம்ம கேட்க பாரு. முதல் கேள்வி, நம்முடைய அரண்மனையில் இருக்க வெள்ளை குதிரை அதுல யார் பயணம் செய்யறது? அண்ணி என்னுடைய அண்ணன் செய்கிறார். என்னுடைய கணவர் உங்களுடைய அண்ணன், அவர் தான் பயணம் செய்யறாரு. உண்மைதான். அவர் போருக்கு செல்லும் பொழுது போர்க்காலத்திலே மாண்டு மடந்துட்டா. அப்படியே சொல்லாதுங்க அண்ணி, எனக்கு பயமா இருக்கிறது. மைத்துனா அண்ணி முதல்ல என்ன சொன்னேன்? விளையாட்டுக்காக ஒரு 3 கேள்வின்னு சொன்னேன், புரியுதா? விளையாட்டுக்காக தான் கேட்கிறேன். அண்ணி அப்படி என்றால் நான் தான் சவாரி செய்வேன். சவாரி நீங்கள் தானே செய்வீர்கள். உண்மைதான். அதுபோல நம்முடைய அரண்மனையில் வெள்ளி தட்டு இருக்கலவா? ஆமா. அந்த வெள்ளி தட்டுல யார் சாதம் உண்ணுவாங்க? என்னுடைய அண்ணன். அதுவும் உங்க அண்ணன் சாதம் சாப்பிடுவாங்க. அப்படி உங்க அண்ணன் சாதம் வாங்கப்பட்டது சாப்பிடும் பொழுது மாறது இப்போ வந்து செத்துட்டா. என்ன அண்ணி மீண்டும் மீண்டும் செத்துட்டாரு செத்துட்டாரு, எனக்கு பயமா இருக்குது அண்ணி. அப்படிலாம் சொல்லாதீங்க. சும்மா விளையாடு தானே சொல்றேன், கேள்வி தானே கேட்கிறேன். அண்ணி அப்படி என்றால் அந்த வெள்ளித்தட்டில் நான் தான் சாப்பிடுவேன். அந்த வெள்ளித்தட்டில் நீங்க தானே சாதம் உண்ணுவீர்கள். அதுபோல உங்களுடைய அண்ணன் தொட்டு சுவைத்திட்ட எண்ணெய் கட்டி எடுத்து வர. என்ன இது உங்களுக்கு புத்தியான கண்டு வச்சா அண்ணி? அண்ணி என்ன கேள்வி கேட்குறீங்க?
அண்ணி புத்தி கெட்டு போச்சு அண்ணி. ஜாத்திய தாடுறாவா என்ன என் சக்கால் தேவையா? ஐயோ சும்மா இருக்க மாட்டீங்களா? வீட்டுல எப்படி குப்பை கொட்டுறீங்களோ என் சக்கால் தேருங்களா? அண்ணி நீங்க யார்? எனக்கு தாய் மாதிரி. தாய் மாதிரி தானே, தாய் அல்லவா? அண்ணி என் வயிற்றுல பிறந்த என் வயிற்றுலையா? அண்ணி வேண்டாம், சொல்லுவதை கேளு. வர முடியுமா முடியாதா? அண்ணி வேண்டாம், மைத்துனா வரல சும்மா விட மாட்டேன். அண்ணி சொல்லுவதை கேளுங்க. மைத்துனா ஊத்திக்க மாமா சொல்ல போறேன் பாருங்க. இல்ல வேண்டாம், நீ நல்ல நீ இல்ல, நீ கெட்ட நீ. நானு எனக்கு பயம், பயம். நானு ஆமா நானா கெட்ட நீ? உண்மைதான். மனசை தொட்டு சொல்லு. அண்ணி முத்தெல்லாம் கேக்குறீங்க. மைத்துனா, நீங்க எங்க சென்று பட்டப்படிப்பு படிச்சீங்க? வெளிநாடு சென்று. அயல்நாடு சென்றவர். அயல்நாட்டில் இருக்க பெண்கள் எல்லாம் ஒரு சிலவங்க தவறான கேள்விப்பட்டேன். அப்படி இருக்கும்போது அயல்நாட்டில் சென்றீர்கள் அல்லவா? அயல்நாட்டில் ஏதாவது பெண்கள் உங்களுடைய மனதில் காதல் என்ற நஞ்சை விதித்திருப்பார்கள் என்று சிறிய சோதனை செய்து பார்த்தேன். அவ்வளவுதான் அண்ணி. பூரா முந்தி சமூகல அண்ணி பொடி அதிகமா வந்தா எனக்கு கேக்குறியா? பொடி நொந்தி தும்பி தும்பி பொட்டி பூரா ரொம்ப போச்சு. என்ன பண்றது? மூக்குல வர ஒழுங்கி கிடக்குது சளி. அண்ணி நான் பயந்தே போயிட்டேன் அண்ணி. பயந்துட்டீங்களா? அண்ணி என்ன மன்னித்துடு அண்ணி, உன்னை தவறாக நினைச்சேன். பெரிய வார்த்தைலாம் எதுக்கு? அதெல்லாம் போகட்டும். எனக்கு ஒரே ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணுங்களேன். அண்ணி என்ன நீ ஹெல்ப் பண்ணணும்? பாய்த்துனா என்ன தெரியுமா? இந்த இடத்துல நடந்ததை யார் இடத்துல எடுத்து சொல்ல மாட்டேனே. எனக்கு ஒரே ஒரு சின்ன சத்தியம் செய்துட்டு போங்க. அண்ணி இங்க நடந்தது யாரும் சொல்ல மாட்டேன் அண்ணி. பாய்த்துனா அண்ணி இங்க நடந்தது யார் எடுத்து சொல்ல மாட்டேன் சொல்றீங்க. நீங்க வாய் வார்த்தையை உரைத்தால் நான் நம்பவே மாட்டேன். நீங்களும் சின்ன சிறியவர் அல்லவா? உங்களுக்கு நல்லது எது கெட்டது எது யார்கிட்ட எது சொல்லணும் எப்படி சொல்லணும் தெரியாம தட்டு தடுமாறி உங்களுடைய நாவில் வார்த்தை வந்து விட்டால் உங்களுடைய அண்ணனாகப்பட்டவர் என்னுடைய தலையை சிகரத்தை அறுத்து சிங்கார கோட்டை என்பது தொங்க விட்டு விட்டார். அப்படியா? ஒரு சத்தியம் செய்து அண்ணி நான் சத்தியம் செய்து கொடுத்தால் மட்டுமே நீங்க நம்புவீங்க. நம்புவேன். அண்ணி இங்க நடந்ததை யாரிடம் சொல்ல மாட்டேன், என் அண்ணன் கிட்ட சொல்ல மாட்டேன். இது சத்தியம் சத்தியம்.
என் மரியாதை போச்சு. ஐயோ மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி கடவுளே கல்லாடா மனம் கல்லாய் போன மனிதர்களாலே ஐயோ எனக்கு ஒரே ஒரு தம்பி ஒப்பிடுற தம்பி யாருமே தம்பி பார்த்த தம்பின்னு சொன்னீங்களே ராஜா, நான் உங்க பேச்சு கேட்டு உங்க தம்பிக்கு அறுசுவை உணவு சமைச்சு போடலான்னு அரண்மனை கூட்டு போனங்க. சரி, பாவியை பார்த்து என்ன கேள்வி கேட்டா அண்ணி 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 உங்ககிட்ட நான் ஒரு 3 கேள்வி கேட்பேன். 3 கேள்வி நான் நடிச்சவன் படிச்சவன், எனக்கு 4 விஷயம் தெரியும், அதனால உங்களுக்கு சொல்லித்தரேன் அண்ணி சொல்லிட்டு ஒரு 3 கேள்வி கேட்கிறேன். என்னென்ன கேள்வி? தவறா நினைச்சுக்காதீங்க. நான் தப்பா கேட்டாலும் சரியா கேட்டாலும் கேள்வி மட்டும் பதில சொல்லுங்கன்னு சொன்னேன். சரி மைத்துனா, நான் சொல்றேன் சொல்லிட்டேங்க. முதல் கேள்வி, நம்முடைய அரண்மனையில வெள்ளை குதிரை இருக்குல்ல, அந்த வெள்ளை குதிரை யார் பயணம் செய்யணும்னு கேட்டாங்க. அண்ணன் தான் பயணம் செய்வாருன்னு சொன்னேன். சரி, அதுக்கு அந்த பாவி சொல்றா, அவர் போர்க்களத்துக்கு போகும்போது அவர் அங்கேயே யாரா வெற்றி ஆமாண்ணா செத்துட்டா யாரு போவான்னு கேட்டேன். வாய் வார்த்தை கூட அப்படி உடிக்காதப்பா, ஒன்னி போகும் மட்டுமா என்னைக்கு இருந்தாதான் உனக்கு மரியாதை, உன் அண்ணனுக்கு மரியாதை அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பேச்சுக்குன்னு சொன்னா சரின்னு விட்டுட்டேன். இரண்டாவதாக அரண்மனை இருக்க வெள்ளி தட்டி, அந்த வெள்ளி தட்டுல யாரு சாதம் உண்ணுவான்னு கேட்டான். அதுக்கு நான் சொன்னேன் அண்ணன் சாப்பிட்டு வர சொன்னேன். அந்த பாவி கேக்குறான், அண்ணன் சாதம் உண்ணும் பொழுது தொண்டில சாதம் வைக்க செத்துட்டு ஆட்டாளுக்கு வந்து யாரு சாப்பிட கேக்குறாங்க. அண்ணா அண்ணி சொல்வதை வேண்டாம், நம்ப வேண்டாம் அண்ணா, நான் சொல்வதை கேளுங்கள் அண்ணா. இந்த நாட்டையும் என் மனைவி நீ ஆளுநர் ஆசை. உண்மைதாங்க, அது மட்டும் இல்லைங்க. ஆமாண்ணா என்னங்க அண்ணா என்னை நம்புங்கள் அண்ணா, நான் எந்த தவறுமே செய்யவில்லை. அது மட்டும் இல்லைங்க மைத்துனா, அது மட்டும் இல்ல என்னங்க. சரி, நீ தம்பா சாப்பிடணும்னு சொல்லிட்டேன்.
அதேபோல என்னுடைய அண்ணன் தொவிட்டு சுவைத்திட்ட உன்னுடைய உடம்பு நான் அனுமதிவர அப்படி உரைக்கவில்லை அண்ணா. அப்படியா சொன்னா? அப்படித்தாங்க சொன்னா நான் சொல்வதை கேளுங்க அண்ணா. அண்ணி சொல்வதை நம்ப வேண்டாம் அண்ணா. நான் சொல்வதை கேளுங்க அண்ணா. அப்போ என் பொண்டாட்டி வந்து சொல்றது பொய். அப்ப என் பொண்டாட்டி யாரு? உத்தமி தேவி மாச்சு பத்தினிடா. படியாரிய பத்தினி என்ன சொல்லிட பார்ப்புகள பத்தினி. உலகம் போற்று உத்தமி. உன் மழை பெய்யினா இப்ப ஏமா பெய்யுமா ஏய், பேய் மேல கை ஏந்தாதேவா. மழை பெய்யினா பெய்யும் மழை சொல்லுமான்னு நான் நாளைக்கே போயிட்டு எங்க குலதெய்வத்துக்கு பொங்க வச்சுட்டு வந்தனாக்கா கண்டிப்பா போயிண்டா. ஆமா ஆமா, உன் எங்க முன்னாடி குலதெய்வம் சொன்னா- பச்சையம்மாடா. என்னங்க போய் பச்சையம்மனுக்கு பொங்கல் வச்சு நாளைக்கு போயிண்டா. ஆமா நீ சொல்லாதே பெய்யும் அம்மா நில்லுடா, பத்து குச்சி பத்த வச்சனா பச்சை மட்டை கூட திக்குன்னு பத்தியில எறியுண்டா. பாவி. டேய், டேய், டேய். மாதிரி உத்தமி டேய், கடவுளே என் தங்கை எனக்கு தான் பொண்டாட்டி வந்தா நான் சொல்லுவேன் பொண்டாட்டியில ஒரு பேய கட்டின ஆயிதான் அந்த கதையை ஆகி வச்சு என் பொண்டாட்டி இந்த மாதிரி ஒரு மரியாதை பாத்தியா? ஐயோ கற்பு கருசி சண்டைக்கு என்றால் என் மனைவிதான் இலக்கணம் எடுத்துக்காட்டு. ஏங்க நீ சாவித்திரி சத்தியமா சாவித்திரியில சாவித்திரி ஒரு ஆமா எடுத்துக்காட்டு. சாவித்திரி வா ஏன்டா சாவிடான் திருண்ணா. நம்ம சொன்ன சாவித்திரி நுழாங்க ஆமா சாவித்திரி நான் உள்ள கண்ணி சாவித்திரி பீர எல்லாத்தையும் உடச்சி அப்புறம் ஏய், ஏய். கண்ணுக்கிட்டா கண்ணகி கண்ணகி மது எழுத்தா பார்த்தாயா? தன் கணவனுக்காக திரும்பி பார்த்து ஒரு பேய். அவ ஒரு நாட்டியா கொண்டாட்டியா மிளகா தான் போட்டு வைப்பா. ஒண்ணும் முறை கிடையாது என் மனைவி திரும்பி பார்த்தாலே போல இந்த வாயெல்லாம் பச்சை அப்படியே பத்தி. ஆமா பத்து மாதிரி நீ பத்து வச்சா 10 நிமிஷம் அதான் திரும்பி பாருங்க புத்தினியாச்சு திரும்பி பார்க்க சொல்லியா அவ எத்தினி பரியான பத்தினி இந்த பாய் கொண்டு தான் எனக்கு தெரியும். என் மனைவி பார்த்தா ஏய், என்னடா? ஏய், என்னடா என்னடா பாய் ஏய் அங்கனா மாதிரியா மண்ணெண்ண ஊத்தி பார்க்க பத்து வச்சுட்டு போ. ஏன்டா பாவிய ஆட்ட ஆட ஓட்டுக்கு மேல போட்டு விடுக்குறாங்க பக்கத்துல இருக்கிற வயல கொளுத்துக்கா. நீ தாண்டி சொன்ன கையில தேடியா ஊரா மட்டும் வயல கொளுத்துக்கா. எள்ளு வாழ என் மனைவி திரும்பி பார்த்தாலும் பெரிய மேல காடு பேய் திரும்பி. நீ அதான் சொல்லி கிடக்கலாம் ஒண்ணுமே நடக்காது சும்மா நீ அதான் ஏய், வாடா. நீ தம்பி கிடையாதுடா. அண்ணா ஐந்தாளா அண்ணன் தம்பி, பத்தாளா பங்காளி, 20 எதிரி என்பதை நிரூபித்தாயடா. அப்படி ஏய், வியாதி. அது இதுதான்டா. பங்காளி என்பது பகமை என்பது நிரூபித்து பங்காளியும் பணங்காயம் பதம் பார்த்து காட்டணும்னுவாங்க. அது போல உன்னை நான் பதம் பார்த்து இளவரசி இவனுக்கு தக்க சன்மானம் கொடுத்த நாட்டில் இருக்கிற அவன் நட்சத்திரம். அப்படியா? சொல்வதை கேளுங்க. அமைச்சரே யார் அண்ணிய? என்னுடைய அண்ணி உன்னுடைய அண்ணி. உண்மைதான். அவ யார் தெரியுமா? என்னுடைய அண்ணி உன்னுடைய அண்ணி. உண்மை. ஏங்க போடுங்க ஒண்ணு. உன்னுடைய உன்னுடைய அண்ணியா? அவள் யார் தெரியுமா? என்னுடைய அண்ணி என்னுடைய காதலி. என்ன அந்த காதலி காட்சிலை. என்ன உன்னுடைய காதலியா? உண்மை. வாடி. அடங்க. உன்னுடைய தங்கைய நல்லவதா? என்ன என்னுடைய தங்கை உத்தமியா? ஏய் அட பாவிங்களே. உன்னோட தங்கை சொன்னால சொல்லல அவ உத்தமி தான்டா. டேய், சிற்பிக்குள் இருக்க முத்த போன்றவ அவ பரிசுத்தமானவட பாவி. அட பாவி என் தங்கையை அடித்து உங்க பேச்சு கேட்டு இந்த நாட்டு விட்டு தொத்துறடா பாவிங்களே. அட சரிகார கூட்டமே. சரியான கூட்டமா? டேய், உன்னுடைய பேருக்கு தகுந்தார் போல் நீயும் உத்தமன்தான், உன்னுடைய பேரும் உத்தமன்தான். அட நீ வாங்க. பாவி சரிகாரா. சரிகாரா. என் அண்ணன் கிட்ட இருந்து என்னை பிரித்து விட்டாடா பாவி. பாவியா? இவன் யார்கிட்ட எதற்காக செய்தேன்? எதற்காக? டேய், உன்னுடைய குடும்பத்துக்கு இந்த நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு துரோகமும் செய்யாமல் சீர சிறப்போடு நாட்டு மக்களை கண்ணிமே போல் காத்து வந்தேன். டேய், உன்னுடைய அண்ணன் என்ன உரைத்தான் தெரியுமா? உன்னுடைய தந்தைக்கு வயதாகி விட்டது. உன்னுடைய தந்தை உரைத்தார் மணிமுடி சூட்டிக் கொள் என்று உரைத்தார். இந்த நாட்டுடைய பொறுப்பை ஏற்றுக்கொள் என்று உரைத்தார். உன்னுடைய அண்ணன் கேட்கவில்லை. நான் உரைத்தேன். உன்னுடைய அண்ணன் ஒப்புக்கொண்டான். அது மட்டும் கிடையாது, என்னுடைய கரத்தாலே மணிமுடி சூட்டு என்று உரைத்தார் உன்னுடைய தந்தை. நான் என்ன செய்தேன்? என்னுடைய கரத்தால் மணிமுடி சூட்டுகின்ற சமயத்திலே உன்னுடைய அண்ணன் தத்துவன் என்ன உரைத்தான் தெரியுமா? என்ன உரைத்தார்? ஆனா இட்ட கால் சிரிப்பு. உன்னுடைய தாய் ஒரு இனம், உன்னுடைய தந்தை ஒரு இனம்.
அப்படி என்று உரைத்தான். டேய், அதுக்கு எப்படி இவ்வளவு பழி வாங்குறியாடா பாவி? பஞ்சம் உழைக்க வந்த பரதேசி என்று உரைத்தான். டேய், ஆகையால் இவை அனைத்தும் செய்து வருகின்றேன். டேய், இந்த நாட்டிலே இருக்கக்கூடாது படா. என்ன? என் நாட்டை விட்டு நான் போவதா? சீ, உண்மை. வாய மூடுடா. நான் போக முடியாது. வாங்க. இது என்னுடைய நாடு. போக முடியாது. அரசி ஆனதே உங்கள் நாயின் முடிவில் போனதே. என் ஆசையெல்லாம் வீணாக போச்சே, துயரும் நிலைதானா? என்னை சாட்டை கொண்டு சித்திரவதை செய்யுங்களா பாவிங்களா? பாவியா? யார் பாவி? யாரா பாவியா? ஏய் ஏன்டா அரசாங்கம் கூட உனக்கு ஒரு கேட்டா? டேய், நாட்டை விட்டே ஓட போற. ஏய், என் சக்கல் தர நான் சும்மா என் மாமியார் கூட பார்க்க முடியாது. சக்கல் தர சும்மா யாரும் பார்க்க மாட்டேன். என் சக்கல் சும்மா இருக்க மாட்டேன். கரக்காப்பள்ளியா மூஞ்சி பத்தினா படம் கூட தலசி கம்ம கரப்பட்டு என் சக்கல் தர அதே ஊடு சத்தி ஏதுனாங்க ஊட்டியா வந்து கொழும்பானாங்க என் மைத்து நினைச்சு நானாச்சு அடிச்சு போ கொஞ்சம்